ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் வாங்கி செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களாலேயும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஆடோட போட்டி வாங்கிக்கோங்க. இதில் 3 பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இது சிறுங்குடல், மணிக்குடல்னு சொல்லுவாங்க. இது பெருங்குடல், டவல் மாதிரி இருக்குங்க. இது இறப்பை. நீங்கள் கடையிலே கொடுத்து க்ளீன் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க. இந்த மணிக்கூடலை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். இந்த மணிக்கூடலை ஒரு 3 மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். இது தென்னங்குச்சியில் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பணியார கம்பி, இதில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு ஃபுல்லாகவே கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு மணிக்கூடலை எடுத்துருக்கேன். ஒரு 2 இன்ச்சு அளவு விட்டுட்டு கம்பி இது மாதிரி வச்சு மேல் இருக்க தோலை உள்பக்கமாக தள்ளி விடுங்க. இது தள்ளும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளி விடுங்க. இப்போ இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க தோல் பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே வரும். நம்ம இந்த கம்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேல் தோலை வச்சு இது மாதிரி நம்ம திருப்பி விட்டோம் பார்த்திங்களா, அது இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இது மாதிரி திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு உள்தோல் அழகாக உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மேலே திரும்ப வரும். இப்போ இதை பிடிச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மணிக்கூடலை திருப்பியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸிங்க. இது மாதிரி கையில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா மேலே இருக்க அழுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு மணிக்கூடலில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதுவே கடையில் கொடுத்து பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு பொறுமையாக பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தடில் அதே மாதிரி எல்லா மணிக்கூடலும் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒன்று எடுத்து நீங்கள் கடகடன் பண்ணி முடிச்சிடலாம். மணிக்கூடல் க்ளீன் பண்ணும்போது வழுக்கிற மாதிரி இருந்தால் கையில் சுற்றிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெருங்குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி திருப்பிக்கோங்க. உள்ளே இருக்க பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பகுதி கொழுப்பு பகுதிலாம் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கசக்கி விட்டு க்ளீன் பண்ணால் அது உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நான் எவ்வளோ எடுக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நரம்பு பகுதி மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு செய்யும்போது கவுச்ச வாசனை இருக்காது. இதில் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பெருங்குடலை திரும்பவும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேல் இருக்க தோல் எடுக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணியை. அந்த பெருங்குடல் பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியில் 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக மேலே இருக்க தோல் ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சூடாக இருந்தால் ஒரு பக்கம் துணியில் இப்படி பிடிச்சிட்டு தோல் எடுத்துக்கோங்க, ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான கரண்டி வச்சு தோல் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்காக தான் காமிச்சிருக்கேன். எனக்கு கையிலே எடுக்க வருதுங்க தோல், ஈஸியாக எடுக்கிறேன் பாருங்கள். நான் இது மாதிரி தோலை எடுத்து தான் செய்வேன். இப்போ மேலே இருக்க தோல்லாம் நான் எடுத்துட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பிளாக்காக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ க்ளீன் பண்ணிட்டு உடனே நல்லா ஒயிட்டாக ஆகிடுச்சுங்க. இது ஒரு டைம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இரைப்பை. இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டு இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மேலே இருக்க உங்களுக்கு தோல் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், உள்ளே நிறைய அழுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக திருப்பி ஒரு 2 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா கசக்கி விட்டு ஒரு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இதோட பெருசாக வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணும்போது கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பெருங்குடல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சிறுங்குடல் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வழுக்கிட்டு போகுங்க. அதனால் கையில் சுற்றிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து சிறுங்குடலை கட் பண்ணி எடுத்துட்டேன். இறைப்பையை இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ண உடனே எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அதில் இருக்கும் கவுச்ச வாசனை அடிக்காதுங்க. அதே மாதிரி கறி வந்து உங்களுக்கு வெள்ளையாகவும் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கண்டிப்பாக இந்த சீக்ரெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக அதில் கவுச்ச வாடையே அடிக்காது. இப்போ இது ஒரு 7 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்கும்போது இதில் பாக்டீரியா எதனா இருந்தால் ரிமூவ் ஆகிடுங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஈஸியான மெத்தடில் போட்டி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.